தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் இரு பெரும் கட்சிகளின் தலைமையில் அமையும் கூட்டணி மூலமும் மற்றும் மக்களின் ஆதரவின் மூலமும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. திமுக கூட்டணி ஒரு பலமுள்ள கூட்டணியாக மேலும் வலுப்பெற்றுள்ளது உறுதியாகியுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 70% வாக்குகளை திமுக தலைமையிலான கூட்டணி உறுதி செய்யும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்து வருகின்றன. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையிலும் எந்த இழுபறியும் இல்லை என்று கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. இதனால் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று தெரிய வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிய வரவுகளோடு, அதாவது தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளோடும் திமுக களம் காண்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவாக நடைபெறும். எங்கள் கூட்டணி சுமூகமாக உள்ளது, எதற்கும் கவலை இல்லை என வெளியில் வெற்று வார்த்தை பேசும் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் இருந்து அழுத்தம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, மற்றொரு பக்கம் கூட்டணி. பெரும் தலைவலியாக முதல்வர் வேட்பாளர் யார் தலைமையில் இங்கு கூட்டணி அமைந்துள்ளது என தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி விழிப்புதுங்கி இருக்கிறாராம். அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருந்து வரும் நிலையில் மத்திய அரசின் அழுத்தம் மற்றும் கூட்டணி தொகுதி பங்கீடு காரணமாக தமிழக அரசியல் களத்தில் முக்கிய தலைவர்கள் மீது அழுத்தம் அதிகரித்துள்ளது. மேலும் தொகுதி பங்கீட்டில் அதிமுக கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படாததால் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. இதனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இருந்தும் இன்னும் எந்த முடிவும் எட்டப்படாததால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் உள்ளார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என அமித்ஷா கூறி வருவது எடப்பாடிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி யாருக்கு.